ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாலி ஃபிஷ்க்கு வந்து டப் சென்ட் பண்ணியிருந்தோம். நல்லா ஃபாக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சேஃபாக தான் வச்சுருந்தேன். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலி ஃபிஷ் மட்டும் அந்த டப்பு கீழே இறந்துருந்துச்சு. ஸோ நைட்டே ஜம்ப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மேல் ஃபிஷ் நல்லா சேஸ் பண்ணியிருக்கு போல். ஸோ அதுக்கப்புறம் டப்பை பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரைஸ்லாம் இருந்துச்சு. வேறு ஏதோ மாலி ஃபிஷ் வந்து குட்டி போட்டிருக்கு போல் இருக்குன்னு. ஸோ குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டேங்க்கில் வச்ச மற்ற மாலி ஃபிஷ் எல்லாம் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லி ஸோ அதுக்கு நல்லா ஒரு பெரிய டேங்க் செட் பண்ணிட்டேன். அந்த டேங்க்கில் போட்டு நான் மாலி ஃபிஷ்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாலியோட வயிறு ரொம்ப பெருசாக இருந்ததால் அதை நான் செப்பரேட் பண்ணிட்டேன், இந்த ஆரஞ்சு மாலிக்கும் பிளாக் மாலிக்கும். ஸோ இந்த பிளாக் மாலி மட்டும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 50 குட்டி கிட்ட போட்டிருக்கு. நம்ம ஃபாக்ஸ் டெயில் போட்டது எவ்வளோ சேஃப் பார்த்தீங்களா, குட்டிங்களை காப்பாற்றி வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஆரஞ்சு மாலி வந்து குட்டி போடல, ஏன்னா அது இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போயே விட்டுட்டா அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம் குட்டிங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டிங்க பிறந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.